ஒவ்வொரு ஆண்டும் நம்ம விழுப்புரத்தில் பாரம்பரிய விதை திருவிழா நடத்துவோம். இந்த ஆண்டு ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற தலைப்பில் 10ஆம் ஆண்டு விதை திருவிழா நடத்துகிறோம். இன்னைக்கு காலையில் சரியாக ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக பாரம்பரிய அரிசிகளையும் விதைகளும் அரிசியை பற்றியும் நம்ம கொடுக்குறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நோய்களுக்கும் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ அந்த நோய்களுக்கு நல்ல நம்ம நலமாக இருக்கணும்னா நல்ல உணவு வேணும். நல்ல உணவு வேணும்னு சொன்னால் நல்ல விதைகள் வேண்டும். நல்ல விதைகள் வேண்டுவதற்காக விதை திருவிழாவும் உணவு திருவிழாவும் சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு இன்னைக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறோம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரண மண்டலம் எல்லாமே இன்னைக்கு பாரம்பரிய விதைகள் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காய்கறின்னு சொன்னாவே இன்னைக்கு எல்லாமே ஹைபிரிட் காய்கறி தான், விரிமாக்கப்பட்ட காய்கறி தான் இருக்கு. அப்போ இங்க நாட்டு காய்கறிகள் கொண்டு வந்துருக்கோம். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி நெல் விதைகள் இன்னைக்கு புழக்கத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அரிசி வேணும். அந்த இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அரிசினா 30 நாளைக்கு 30 ரகமான அரிசிகள் நம்ம இப்போ அதாவது பண்றோம்னா தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு நாளைக்கு ஒரு ரகம் அரிசி சாப்பிட்டோம்னா நம்ம நோய்களே வராது. அது மாதிரி காய்கறி பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80 வகை காய்கறி, 80 வகை யார் சாப்பிட்றான்? நம்ம என்ன நினைச்சுக்கணும், காய்கறி அப்படின்னு சொன்னா 2 வகை எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கோஸ், கேரட் இப்படிதான் எடுத்துக்கிறோம். அப்ப பீக்கிங்காய் இருக்குது, பீக்கிங்காவிலே 2 வகை பீக்கிங்காய் இருக்குது, பாவக்காவில் இருக்குது, பாவக்காய் வெள்ளை பாவக்காய் இருக்குது, கத்திரிக்காவில் 10 வகை கத்திரிக்காய் இருக்குது. ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு